ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லோயன் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குன்ஃபு கராத்தேங்கிற கேம் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருங்க. வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைட் மோடு போட்டு ஃப்ளின்ட்டோட 24வது எபிசோட் பார்க்கலாம். ஃப்ளின்ட் வர்சஸ் ரெட் ரெயின். வாட்டா கொக்கா முக்கா ஒன்று இன்னைக்கு புரட்டி தள்ளுறோம். ஏறா கத்தி எடுத்தா பெரியவனா நீ. இப்போ பாரு, போட போட குத்து குத்து போடு. கத்தினா வச்சுருக்க, அடிக்க மாட்டேற. என்ன உனக்கு ஆனவன் போயிடுச்சு உனக்கு. வர்றீங்க சண்டைக்கு வரீங்களே, கத்தி எடுத்து அடிங்க. உட்காந்து அடிப்பேன், நிமிர்ந்து அடிப்பேன். குத்தடி குத்தடி கண்ணம்மா, குனிந்து குத்தடி கண்ணம்மா. போடு பறக்க விட்டு தெறிக்க விட்டு. அங்கே பேர் போடுறா, ஸ்வீப் கிக் தான் விடுவோம். போடு போடுறா குத்துறா, போடுறா வேட்டுறா. என்னடா அது, என்னடா பண்ணப்ப? இல்லை போடு வெட்டு குத்து போதரா. ஸ்வீப் கிக்னா விட்டு பொறக்கிறண்டாதான். போடு. ஃபஸ்ட் ரவுண்டு வின் ஆகிட்டோம். செகண்ட் ரவுண்டு வாடா. போடு குத்து கிக்குடா. பறந்து வந்து அடிச்சிருவியா பாப்பமா? போடு அடி. இது மாதிரி நிறைய கேம்ஸ் சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருங்க. சரி, எனக்கு ஒரு மூமெண்ட் மட்டும் எப்படி பண்ணுறான்னு தெரில. காற்றுல பறக்க விட்டு அடிப்பாங்களா, அது தெரியல. இப்போ தாங்க அவன் கத்திக்கு யூஸே வந்துடுது. பார்த்தீங்களா, 3 அடி அடித்தான் கத்தியை வச்சு. அதுக்கு மேலே எங்கே அடித்தான். சரி போடுறா. ஏ சொல்லிட்டு போட்டால் நீ பெரியவனா? நான் சொல்லிட்டு போட்டேன். இங்கே இங்கேனா நடுவரெல்லாம் காட்டுவீங்க. நாங்கன்னா புரட்டி போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். என்னடா பண்ணிகிட்ருக்கான்? அடி வாங்கிறதுக்கு தான் வந்தியா? அடுத்து யார்? உங்கள் அக்காவா? உங்கள் அக்காவை அழைச்சிட்டு வந்தால் மட்டும் சாப்பிட்ருவான். தூக்கியே புரட்டு போட்டு குத்திடுவான். வா வந்தோன்னே அடி வாங்குது பாரு. ஆமா, போட்டு அடிச்சு போடுவோம். பெரிய இவளாடி உன்னை தூக்கி போட்டு அடிக்கிறீங்க. பெரிய ஆளா நீ? போட்டு ஃபஸ்ட் ரவுண்டு உங்கள் தம்பியை விட செம்மையாக அடி வாங்கிட்டே நீ. ஐயோ பாவமே. சரி வா. உயிரே நீ எங்கேயாச்சும் ஓடிப்புடு. ஐயோ வருதே, ஃப்ளின்ட்டு வருதே அப்படின்ட்டு தான் அதோட மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், எங்களை பறக்க விட்டு அடிப்பியா? நான் ஸ்வீப்க்கு அடித்து பறக்க விட்டுருவான். ஓடு, ஒரு குத்து தான். போ, குத்தி தான்டா சாவடிப்போம். ஓகே, ஜெயிச்சாச்சு. அடுத்த ரவுண்டு விளாட்லாம் வாங்க. ஓகே, இப்போ 25வது எபிசோடு பார்க்கலாம். இவரு தான் என் தம்பி. இப்போ தான் வந்திருக்காரு. இந்த மான்ஸ்டர் வந்திருக்கு. இப்போ மான்ஸ்டர்னா பெரிய இதா அப்படின்ட்டு தான் தூக்கி அடித்தேன். மான்ஸ்டரே தூக்கி அடிக்கிறான் அப்படின்னு தான் தெரில. அங்கே பாருங்க, ஸ்வீப் கிக் வாங்கி உழுது பாருங்க. அங்கே பாருங்க, ஜாலியாக இருக்குது ஸ்வீப் கிக் வதைக்க. சரி, ஒரு ஓரமாக வச்சு அழுத்துவோம். அப்பா போய் ஓரமாக உட்காருப்பா. ஓரமாக வச்சு அழுத்தா போகிறோன்னு நினைக்கிறேன். வந்துச்சு. இனிமேல் ஓரத்தில் வச்சு குத்த வேண்டியதான். சாவு ஓட்டா. மான்ஸ்டர் ஆகுது, கிங்ஸ்டர் ஆகுது. ஒரு லைஃப் கூட போக மாட்டிச்சிட்டோம்ல. திருப்பி மான்ஸ்டர் அடிப்போம். செகண்ட் ரவுண்டில் கொஞ்சம் டஃப் கொடுக்குங்க மான்ஸ்டர். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, பயத்தை தெரியாத மாதிரி காமிச்சுப்போம். பெரிய ஆளா நீ? ஓவரா பண்ணிட்டு இருக்க. போடு அந்தாண்டோடு ஓடு, வச்சு ஓடு. தம்பி, என்னப்பா அந்த சேனலுக்கு பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுணும். சரி, இந்த மான்ஸ்டரோட மூஞ்சி ஏன் சின்னதாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க. சரி, ஜெயிச்சாச்சு மான்ஸ்டரை. அதோட கண்ட்ரோலரை பார்க்கலாம். இப்போ என்ன கழுத்தை வெட்டிடுவியா நீ பாப்பமா? வச்சு மூடுமா? அம்மா தெரியுதுமா, மூடுமா.
அங்கே பாருங்களா, கை வலிப்பு வந்த மாதிரி போகுது. கிக்கு விடுற பல்ல பஞ்ச் பண்ணுற பாருங்க. கையை பாருங்க, அங்கே பாருங்க. சீக்கிரம் அடி வாங்கிட்டு கண்ட்ரோலராக இருக்க நீ, மான்ஸ்டர் கண்ட்ரோலராக இருக்கு நீ, எப்படி அடிக்கணுமோ அதை விட மொக்கையாக அடிச்சிட்டு இருக்க. போடு, சாவு. கை வேற வலிப்பு வந்துடுச்சுல, அப்புறம் எதுக்கு சண்டைக்கு வர? ஓடு, அந்தாண்டு போய் உட்காரு ஓரமா. படுத்துக்க, நான் பார்த்துக்கிறேன். எப்படி போது கொடுக்குறேன் பாருங்க. அடுத்து 26வது எபிசோடு பார்க்கலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணோன்னே தெரியல. அண்ணன் தம்பி பாசம் சொர்க்கத்துக்கு மேலங்கிற மாதிரி வந்துடுறாங்க. இவன் என்னமோ சடனாக பண்ணியிருக்கான் ஈஸியமாக. ஆனால் அவன் வாங்க போகிறான். ஆனால் செம்மையாக ட்ரெஸ்ஸை ஊற்றி போட்டு வந்திருக்குல்ல, ஆர்மர் போட்டிருக்கான். என்ன அடிக்க வர? உனக்குன்னா இருக்குவா, ஈத்து வச்சு சாத்த போகிறான். அவ்வளோதான். ஓடு, அடிச்சிருவேண்ணா. கையினா உங்குற உனக்கு என்ன அந்த பொண்ணு மாதிரி வலிப்பு வந்துச்சா கையில்? தடுக்கிறாங்க. எப்படா தடுக்கிற? ஓரத்துலேயே வச்சு கும்புவோம் பேர் அந்த மான்ஸ்டர் மாதிரி. அவ்வளோதான்டா, ஓட. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ண போகிறானோன்னு தெரியலையே. ஒரு அடியாச்சும் அடிச்சுட்டு தானே போவான் ஆள். அது ஏன்னே தெரியல, உக்காந்துக்கிட்டே நவுருவான். இல்லை, சும்மாண்டா பேசிக்கிட்டு இருக்கான். என்னையாண்டா பறக்க விட்றா நீ? மாட்டிக்கிட்டான். ஒரு அடி அடித்தாலே உனக்கு பவர் அடி வாங்க போகிறேன்னு அர்த்தம்டா. என்ன பண்ணுறான் அவன்? வித்தை காட்டிகிட்டு இருக்க. பாட்டு தான் முக்கியமாடா சஞ்சய். இவன் பேர் சஞ்சய். ஓகே, செம்மட்டி வாங்கிட்டு இருக்கான். நம்ம சேனலில் ஒரு படம் போடுறதா இருக்கும். அது இந்த வீடியோவுக்கு 50 லைக் வந்தால் போடுறேன். அங்கே பாருங்க, சொல்லிட்டு அடிக்கிறோம். போட்டு முடியுமா? அவ்வளோதான்டா. ஒரு பஞ்சு வச்சு தான் எப்பயுமே எல்லா ஃபைட்டையும் முடிக்கணும் நம்ம. அப்போ தான் நமக்கு ஒரு கெத்து. லாவெண்டர்னு அவங்க அண்ணன் வந்திருக்கான். என் தொண்டோட உடைக்க உனக்கு உறக்க வேடா. என்ன அவன் தம்பி பெரியவனா? ஒரு கையில் ஒரு மந்திரக்கோளை வச்சுட்டு வந்தா நீ பெரியவனா? நீ ஓர பேசுகிற இரு, உனக்கு இருக்குவா. சைடில் வச்சு கும்மா நேரவா. அவ்வளோதாண்டா. போட ஒன்று அடிக்கன்னா உன் தம்பியை விட அடுத்து வரவங்க தாண்டா வீக்காக இருக்கீங்க. சுத்தமாக வீக்காக இருக்கீங்கடா. நினைக்கிறா இங்கிட்டு வாடா. அப்புறம் விட்டா என்ன போட்டு நீ அடிக்கிறதுக்கா? ஒன்னா விடுறதா இல்லை? வாடா, முடியாதுடா. போடா நாய. ஜெயிச்சாச்சு. சரி வாங்க, வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. பாய். నువ్వు కావాలయ్యా